டாக்டர் அம்மா, என் பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்குமா? எங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிருக்கோமா. கொஞ்சம் கஷ்டம்தான். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன டாக்டர் அம்மா சொல்றீங்க? உங்க பொண்ணை பார்க்கணும்னா போய் பார்த்துக்கோங்க. செல்வி, 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 ஏண்டி இப்படி பண்ண? எனக்கு உன்னை விட்டா வேற யாருடி இருக்கா? நான் வாழ்றதே உனக்காக தான். நீ இப்படி பண்ணிட்டியேடி. அம்மா செல்வி, 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 அம்மா செல்வி. அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. அதுக்கு தண்டனையா நான் இப்ப சாக போறேன். அப்படி சொல்லாதடி. சாகறதுக்குள்ள சத்யாக்காவை நான் பார்க்கணும். அக்கா என் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். அக்கா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். எப்படியாவது சத்யாக்காவை கூட்டிட்டு வந்துருமா.
ஏங்க ஏங்க ம். எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ம். இப்ப யாருங்க சாங்க மாத்துனது? அது சாங் இல்லாம பேபி ரிங்டோனு. ரிங்டோனா? ம். என்னங்க ரிங்டோன் இது? ஃபோன். ஃபோன் ரிங்டோனா? ம். உங்களுதா? ம். அது யாருங்க இந்த நேரத்துல? செல்வி அம்மா. செல்வி அம்மா பேபி. ஓ, சொல்லுங்கம்மா. சத்யா, என் பொண்ணு சாக கிடக்குறாம்மா. என்னம்மா சொல்றீங்க? எப்போ உயிர் போகும்னு தெரியாம உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குமா. என்னம்மா அவளுக்கு என்னாச்சு? அவ சாகிறதுக்குள்ள ஒன்னதான் பார்க்கணும்னு சொல்றாமா. நீ எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வாமா. கெஞ்சி கேக்குறமா, வந்து பாருமா. சரிம்மா, இதோ நான் உடனே கிளம்பி வரேன். அமி பேபி, நம்ம உடனே ஊருக்கு கிளம்பணும். ஏன் என்னாச்சு? கண்டிப்பா நம்ம கிளம்பிதான் ஆகணும். சரி வாங்க போலாம். செல்வி, சத்யாவுக்கு போன் பண்ணிட்டோம்மா. உடனே கிளம்பி வரதா சொல்லிருக்கு. காலையில வந்துரும். நீ எதை பத்தியும் யோசிக்காம கவலைப்படாம இருமா. சொல்லு சுரேஷ். சார், அவங்க சத்யான்னு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்களா? அவங்க காலையில வந்துருவாங்களாம். சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், ஓகே. சத்யா வந்தா எல்லாத்தையும் கலருவாங்களே, நம்ம மாட்டிப்போமே. என்ன பண்றது? இந்நேரம் பிரபு அண்ணனும் அண்ணியும் சென்னையை நெருங்கிட்டு இருப்பாங்களே. அண்ணி செல்வியை பார்த்துட்டா செல்வி நடந்ததெல்லாம் சொல்லிடுவா. அவ சொல்லக்கூடாது. அதுக்கு ஏதாவது இப்ப பண்ணணும். என்ன பண்ணலாம்? இப்ப சரியா கேக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க நான் சொன்னது மட்டும் செய்யுங்க. தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க, சரியா?
ஐயோ அக்கா, என்னாச்சு? எதுக்கு சத்தம் போட்டீங்க? ஐயோ என்னாச்சுக்கா? ஐயோ தலையில அடிபட்டிருக்கு. எப்படிக்கா? மாமா, அக்கா தலையில பூந்தொட்டி உந்துருச்சு, சீக்கிரம் வாங்க. என்னது அனிமா தலையில பூந்தொட்டி விழுந்துருச்சா? ஐயோ அனிமா என்னாச்சு உனக்கு? ஐயோ ரத்தம்லாம் வருது. ஆம்புலன்ஸ் யாராவது கூப்பிடுங்க. என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? அனிதா, என்னாச்சுமா? தெரியல பெரியமா, திடீர்னு அக்காவோட அலற சத்தம் கேட்டுச்சு. வந்து பார்த்தா அடிபட்டு கிடக்குறாங்க. இந்த பூந்தொட்டி அவங்க தலையில விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பூந்தொட்டியா? மேல சேஃபா தானே இருந்தது, எப்படா விழுந்திருக்கும்? தெரியல டாட். அனிதா அனிதா ஐயோ மயக்கமாயிட்டான். இவ்வளவு உள்ள தூக்கிட்டு வாங்க போலாம். ஆமா தூக்குடா. புடிங்க பாத்து மாமா, பாத்து. பொறுமையா பாத்து மெதுவா. அந்த சோஃபால உட்கார வைங்க. பாத்து. டேய் நீ முதல்ல டாக்டர் ஃபோன் பண்ணி அரசல் போ. ஓகே டாட். மாப்ள போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க போங்க. அத்தை ஆர்டினரி வாட்டரா இல்ல ஐஸ் வாட்டரா? ஐயோ இல்ல அனிமா ஐஸ் வாட்டர் தான் குடிப்பா, அதான் ஐயோ கேட்டேன். மாப்ள முகத்துல தெளிக்கிறதுக்கு சீக்கிரம் போங்க. ஏய் அனிதா அனிதா அனிதா. கண்ணு திறக்க மாட்டேன்றா. அனிதா. இங்க பாரு அனிதா. அம்மா டாக்டர் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாமா? இல்ல வேண்டாம், சின்ன அடிதான், 2 நாள்ல சரியாயிடும். சின்ன அடியா? ஐய ச்சே, வேற எதையாவது பெருசா தள்ளி விட்டுருக்கணுமோ? ஏதாவது சீரியஸா இருந்தாதான் அண்ணனையும் அண்ணியையும் டைவர்ட் பண்ண முடியும். இப்ப எப்படிமா இருக்கு? ஒரு டவுட். பரவாயில்ல சித்தப்பா. இவங்களுக்கு அடிபட்டதுல பழசெல்லாம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? குறிப்பா என்னைய மறக்கிறதுக்கு? வாய்ப்பில்ல ராஜா. அப்பா என் தாலி தப்பிச்சுது. சாப்பாட்டுக்கு பங்கம் இல்ல. ஓ, ச்சே. ஐயோ, தலைவலியை விட இவன் பெரிய வலியா இருக்கான். யோ மாமா, ஆ? வாயா. இந்த நேரத்துல அனிமாவை விட்டு நான் எப்படி மாப்பிள்ள வர முடியும்? வீட்டுக்கு வெளியில தான் ஏன் கூப்பிட்டேன், வாயா. இல்ல மாப்பிள்ள நான் வந்து அட, வாயா. எங்கயா கூட்டு போறேன்? என்ன மாமா, இதுக்குதான் உங்களை எல்லாரும் வீட்டுல பொறுப்பு இல்லாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ மாப்பிள்ள நான் உள்ள குளிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்பதான் அனிமா வெளியில வந்திருக்கு. இது எப்படி என் மேல தப்பாகும்? ஐயோ நான் அதான் சொல்லல மாமா. அக்காவுக்கு அடிபட்டிருக்கு. அப்ப அத முதல்ல யார்கிட்ட சொல்லணும்? யாருகிட்ட சொல்லணும் மாப்பிள்ள? எல்லாரும் தான் வீட்டுல இருக்காங்களே. வீட்டுல இல்லாதவங்க கிட்டயும் சொல்லி வர சொல்லணும்ல. ஆ, வீட்டுல இல்லாதவங்க யாரு? மாமா ஆ. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. பிரபு எனக்கு கால் பண்ணி அக்காவுக்கு அடிப்பட்ட விஷயத்த சொல்லி உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்க. மாப்பிள்ள கொடைக்கானல்ல எல்லாம் இருக்காரு, சொன்னா எப்படி உடனே வருவாரு? நேத்தே சென்னைக்கு கிளம்பிட்டாங்க மாமா. அப்ப நேரா அவர் வீட்டுக்கு தான் வருவாரு, அப்புறம் எதுக்கு கால் பண்ணணும்? ஐயோ மாமா, ஒருவேளை வேற எங்கேயாவது போயிட்டா என்ன பண்ணுவீங்க? வேற எங்க போவாரு? படுத்தாதீங்க மாமா, கால் பண்ணி வர சொல்லுங்க. ஏன் மாப்பிள்ள இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இரு கால் பண்ணி வர சொல்றேன். ஏன் என்னைக்கு மேலாம இவ்வளவு டென்ஷன் ஆகுறான்? இன்னைக்கு ஒரு நாள் அண்ணி செல்விய பார்க்காம இருந்தா போதும். நாளைக்குள்ள சீரியஸா இருக்கிற செல்வி செத்து போயிடுவா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையே இருக்க. சொல்லுங்க மாமா. நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். மாமா என்னன்னு சொல்லி தொலைங்க, நானே டென்ஷன்ல வந்துட்டு இருக்கேன். பதட்டத்துல பேச்சு வர மாட்டேங்குது மாப்பிள்ள. உங்க அக்காவுக்கு தலையில அடிபட்டுருச்சு மாப்பிள்ள. அடி மாப்பிள்ள மாப்பிள்ள லைன்ல இருக்கியா? என்ன மாமா சொல்றீங்க? எப்படி அடிபட்டுச்சு? மேல இருந்து பூந்தொட்டி அவ தலையில விழுந்துருச்சு மாப்பிள்ள. ஐயோ பெரிய அடியா மாமா? கொஞ்சம் பெரிய அடிதான் மாப்பிள்ள. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சென்னை வந்துட்டோம் மாமா. இப்ப அக்கா எங்க இருக்கு? வீட்டுல தான் இருக்கா மாப்பிள்ள.
டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே வீட்டுக்கு வாங்க மாப்ள. சரி மாமா, நான் வந்துடுறேன். என்னங்க நீங்க நான் முதல்ல வீட்டுக்கு போய் அக்காவை பார்த்துடலாமா, அப்புறமா செல்வியை பார்த்துடலாம். அவள் பேபி ஆஸ்பத்திரி போகாம வீட்ல தான் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய அடியாலாம் இருக்காது. அவள் பேபி நல்லா இருந்த செல்வி இப்போ திடீர்னு உயிர் போற நிலைமையில இருக்கிறான்னா அவளுக்கு திடீர்னு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரில. நாம லேட்டா போய் அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ வேணா வீட்டுக்கு போ அமல் பேபி, நான் போய் செல்வியை பார்த்துன்னு வந்துடுறேன். இல்லைங்க, அக்காவுக்கு அடிபட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க வராம நான் மட்டும் போனா தப்பாயிருங்க. அடிபட்டு தெரிஞ்சும் நீங்க வரலன்னு எல்லாரும் உங்க மேல கோவப்படுவாங்க. அதை பத்தியெல்லாம் யோசிக்க இப்ப நேரம் இல்ல அவள் பேபி. நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், நீ வீட்டுக்கு போ. இங்க கூட நெருங்கி விட்டுரு, நான் போய்க்கிறேன். பக்கத்துல தாங்க ஹாஸ்பிட்டல், நானே உங்களை ட்ராப் பண்ணிட்டு போறேன். சரி, என்னன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. பார்த்து போ அமல் பேபி, பார்த்து வரேன்.